நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது என் டிவி. நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி குழுமத்திலிருந்து மற்றொரு யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். என் டிவி. நடக்க போகும் நாட்கள் எல்லாம் நல்லதாக நடக்கட்டும், நல்லதாக நடக்கட்டும், நடக்கட்டும்.
அமைச்சர் திரு எஸ் ரகுபதி ஐயா அவர்கள் விரிவாக்க கட்டிடத்தை திறந்து வைத்தார்கள். அவர்களை பணிவோடு உரை நிகழ்த்த வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். அவர்களுக்கு இதோ மரியாதை செய்ய வருகிறார்கள் புரவலர் திரு சிதம்பரம் ஐயா அவர்கள். தலைவர் சிதம்பரம் ஐயா அவர்கள் நினைவு பரிசினை வழங்கி அவர்களுக்கு கௌரவம் செய்கிறார்கள். சிறுபாவூரி நகர விடுதியினுடைய விரிவாக்கம் மற்றும் புதுப்பிக்கப்பட்ட கட்டிட திறப்பு விழா நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பிட ஏற்றிருக்கிற மரியாதைக்குரிய கண்ணனூர் அருளாடி பழனியப்ப செட்டியார் அவர்களே, சாமியாடி ஐயா என்று அவர்களை நாம் எப்போதுமே அருளோடும் ஆசி நமக்கு தருகின்றவர்களை அன்போடு அழைப்பது பழக்கம். ஏனென்று சொன்னால் பழனிக்கு செல்லுகின்ற பொழுது பாத யாத்திரை குழுவுக்கு அவர்தான் தலைமை தாங்கி எல்லோருக்கும் விபூதி திருநூறு அவர் கையிலே வாங்குவதுதான் புண்ணியம் என்று அவரிடத்தில் வாங்குபவர்கள் நாங்கள். அப்படிப்பட்ட ஒருவர் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பினை ஏற்றிருக்கிறார். அவரை முதலிலே வணங்குகிறேன். அடுத்ததாக இங்கே புதுப்பிக்கப்பட்ட கட்டிடத்தை திறந்து வைத்திருக்கின்றவர் நம்முடைய மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய கலைமாமணி உயர் திரு அபிராமி ராமநாதன் அவர்கள். எப்போதுமே அவரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு அள்ளி கொடுப்பதிலே வள்ளல் என்று பெயரெடுப்பதிலே தன்னை முன்னிலைப்படுத்தி கொண்டிருக்கக்கூடியதிலே முதன்மையானவராக திகழ்ந்து கொண்டிருப்பவர் அண்ணன் அவர்கள். எனவே அள்ளி கொடுக்கும் அவருக்கு எங்கள் உள்ளத்தாலே அவரை வரவேற்று அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கின்ற அன்புக்குரிய தலைவர் திரு சிதம்பரம் அவர்களே, அன்புக்குரிய திரு கண்ணன் அவர்களே, அன்புக்குரிய திரு PR மீனாட்சி சுந்தரம் அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கிற ராஜமாணிக்கம் செட்டியார் அவர்களே, கட்டிட பொறியாளர் மாணிக்கம் செட்டியார் அவர்களே, நன்றியுரை ஆற்ற இருக்கிற முத்தையா சம்பத் அவர்களே, நிகழ்ச்சி பொறுப்பாளர் சகோதரி திருமதி தமிழ்ச்செல்வி ராமன் அவர்களே, ஏன்னா இழுப்பக்குடி பங்காளின்னு சொல்லிட்டாங்க, அவங்களுக்கு என்னுடைய தனி மரியாதையை வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பாக அமைந்திருக்கின்ற நம்முடைய ஜமீன்தார் திரு ஹரி முதலியார் அவர்களே, அன்புக்குரிய PL செல்வநாதன் அவர்களே, PL RM முத்துராமன் அவர்களே, ஆராவையில் V ராமநாதன் அவர்களே, வேந்தன்பட்டி பழனியப்பன் அவர்களே, தேவகோட்டை லட்சுமணன் அவர்களே, கண்ணன் அவர்களே, சோமசுந்தரம் அவர்களே, இன்னும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கின்ற நம்முடைய பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த நகரத்தார் பெருமக்களே, குத்துவிளக்கேற்றியிருக்கிற நம்முடைய ஆட்சிமார்களே, உங்கள் அனைவருக்கும் முதலில் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய சிறுவாபுரி முருகன் கோயிலுக்கு, பாலசுப்ரமணியர் கோயிலுக்கு வர வேண்டும் என்று நீண்ட நாட்களாக எனக்கு எண்ணம், வந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று எல்லோரையும் அனுப்பி வைத்துவிட்டு நான் மட்டும் வராமலே இருந்து கொண்டிருந்தேன். இன்றைக்கு நான் இங்கே வருகிற வாய்ப்பை சிறுவாபுரி முருகன் எனக்கு தந்திருக்கின்றார். ஏன்னா முருகன் அருள் இருந்தால் தான் இங்கே வர முடியும்னு சொல்லுவாங்க. ஏன்னா எனக்கு முன்னாலே பேசிய சகோதரிகள்லாம் சொன்னாங்க, இங்கே வந்து வீடு கட்ட வேண்டும் என்று சொன்னால் சிறுவாபுரிக்கு வந்தால் வீடு கட்டி விடலாம் என்று சொன்னார்கள். எனவே என்னுடைய வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே நிறைய தடவை வர்றாங்க. அதனால் பல கட்டிடங்களை கட்டுகிற வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. எனவே தொடர்ந்து கட்டிடங்கள் கட்டுகின்ற வாய்ப்பு கிடைக்கிறதுன்னு சொன்னால் தொடர்ந்து மக்களுக்கு பணியாற்றுகிற வாய்ப்பும் எங்களுக்கு கிடைக்கிறது என்பது அதனுடைய அர்த்தமாக உள்ளர்த்தமாக அமைந்திருக்கிறது. எனவே அது மருத்துவக் கல்லூரியாக இருந்தாலும், பொறியியல் கல்லூரியாக இருந்தாலும், மருத்துவமனையாக இருந்தாலும் அது மக்களுக்கு பயன்படுகிற இடமாக இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் உள்ளவன் நான். எனவே அப்படிப்பட்ட நிலையிலே தான் எங்களுடைய நிறுவனங்களை எல்லாம் நாங்கள் உருவாக்கி வருகிறோம் என்பதை இங்கே நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இதற்கெல்லாம் அடிப்படை காரணம், இன்றைக்கு மாண்புமிகு தலைவர் கலைஞர் அவர்கள் என்னை மத்திய அமைச்சராக, ஏனென்று சொன்னால் முதலாக நான் புதுக்கோட்டை பாராளுமன்றத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட போது அங்கே நிற்கிறதுக்கு போய் கேட்டபோது கூட சொன்னாங்க, எல்லாருமே ஜாதி ஓட்டை பார்ப்பாங்க, உனக்கு ஜாதி ஓட்டே கிடையாது, என்னப்பா பண்ண போகிற அப்படின்னு கேட்டாங்க. நீங்கள் தான் இருக்கீங்க, ஏன் திமுக ஜாதி தானே, நான் அந்த ஜாதி ஓட்டு போது எனக்குன்னு சொன்னேன். சிரித்து கொண்டே தட்டி தொடுத்து வெற்றி பெற்று வருவாய் என்று வாழ்த்தி அனுப்பினார். அதைப் போல திராவிட முன்னேற்ற கழகத்தில் எப்போதுமே முதல் முறையாக வெற்றி பெற்று செல்கின்றவர்களுக்கு பதவி கொடுப்பது என்பது கிடையாது. அமைச்சரவையில் பதவி கொடுப்பது அப்பொழுது கிடையாது, இப்போ எல்லாம் மாறிடுச்சு. ஆனால் அன்றைக்கு மாண்புமிகு தலைவர் கலைஞர் அவர்கள் எங்களை போன்ற 3 பேருக்கு முதன்முறையாக வெற்றி பெற்றவர்களுக்கு எனக்காக சேர்த்து அன்றைக்கு பதவிகளை தந்தார் என்று சொல்லுகின்ற பொழுது
நம்முடைய நகரத்தார் சமுதாயத்தின் மீது தலைவர் கலைஞர் எந்த அளவுக்கு அக்கறை எடுத்து கொண்டிருக்கிறார் என்பதற்கு அது ஒரு எடுத்துக்காட்டு. ஏன்னா அவர் பேசுகிற பொழுதெல்லாம் சொல்லுவது, நகரத்தார் பெருமக்கள் தன்னுடைய வளர்ச்சியிலே தான் பல்வேறு பகுதிகளிலே தங்கியிருந்த பொழுது தனக்கு உறுதுணையாக இருந்திருக்கிறார்கள் என்பதை எப்போதுமே கோடிட்டு காண்பிக்கக்கூடியவர், எதையும் மறக்காதவர். அப்படிப்பட்ட ஒரு தலைவர். அதேபோல் இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு நம்முடைய தலைவர், தமிழகத்தினுடைய முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள் இன்றைக்கு முதன்முறையாக முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிற நேரத்திலே ஆட்சி பொறுப்பிலே பலருக்கு பல்வேறு ஜாதி மதம் இனம் என்றெல்லாம் பார்த்து அவர்களுக்கெல்லாம் தந்திருந்த நேரத்திலே எதை பற்றியும் கவலைப்படாமல் இவன் நகரத்தார் சமுதாயத்தைச் சேர்ந்தவன், இவனும் சிறப்பாக பணியாற்றுவான் என்கின்ற அந்த நம்பிக்கையோடு எனக்கு இன்றைக்கு சட்டத்துறையுடைய அமைச்சராக பணியாற்றுகிற வாய்ப்பை தந்திருக்கிறார் என்று சொன்னால் அதுக்கு நான் பிறந்த சமுதாயம் ஒரு அடிப்படை காரணம். இங்கே ஓட்டு வங்கி இல்லை என்று சொன்னாலும் பெருமைப்படத்தக்க ஒரு சமுதாயமாக இந்த சமுதாயம் இருக்கின்ற காரணத்தாலே உலகம் முழுவதும் வியாபித்திருக்கிற ஒரு சமுதாயம், 1 லட்சம் பேரை கொண்டிருக்கிற நகரத்தார் சமுதாயம். உலகத்தின் எந்த மூலை முடுக்கிலே போய் பார்த்தாலும் நகரத்தார் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் இருப்பார்கள். அத்தனை பேருக்கு வியப்பு, ஏப்பா நீங்கள் எத்தனை கோடி என்பார்கள். நாங்கள் கோடிகள் அல்ல, வெறும் லட்சம்தான் நாங்கள். ஆனால் எங்களிலே எல்லாமே கோடீஸ்வரர்கள் நிறைய இருக்கிறார்கள். ஆனால் லட்சத்திற்கு உள்ளதான் நாங்கள் இருக்கிறோம். ஆனாலும் உலகம் முழுவதும் வியாபித்திருக்கின்ற ஒரு சமுதாயத்தைச் சேர்ந்தவன் என்கின்ற அந்த பெருமை எனக்கு உண்டு என்று சொல்லுவேன். ஏன்னா எங்கே போனாலும் நிச்சயமாக நம்முடைய நகரத்தார் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் இருப்பார்கள். அங்கே அவங்க ஒரு சங்கமும் வச்சுருப்பாங்க, நம்மையும் அழைப்பார்கள், அழைத்து அங்கு விழா நிகழ்ச்சிகளையும் நடத்துவார்கள். அது எந்த நாடாக இருந்தாலும் எல்லா நாடுகளிலும் இருக்கக்கூடியவர்களாக இந்தியாவிலேயே ஒரு சிறிய சமுதாயம் அதிக அளவு உலகம் முழுவதும் பரவி இருக்கிற சமுதாயம் என்று சொன்னால் அது நகரத்தார் சமுதாயம். அந்த பெருமைக்குரிய சமுதாயம் தான் நம்முடைய சமுதாயம். அதுக்கு காரணம் இந்த சமுதாயம் செய்கின்ற ஆன்மீக பணி, ஆலயப்பணி, இறைவனுக்கு செய்வது என்பது இன்றைக்கு எந்த காலத்திலும் நமக்கு உறுதுணையாக இருக்கும், நம்முடைய சந்ததிகளுக்கு அது உறுதுணையாக இருக்கும் என்கின்ற உணர்வோடு, உண்மையான எண்ணத்தோடு, மனதோடு இன்றைக்கு இறைப்பணியை செய்கிற ஒரு சமுதாயம்தான் நகரத்தார் சமுதாயம். எனவே அப்படிப்பட்ட நகரத்தார் சமுதாயத்தின் சார்பிலே இங்கே சிறுவாபுரி, இந்த சிறிய ஊர் 1990க்கு முன்னால் பல பேருக்கு தெரியாது. ஐயா அவர்கள் சொன்னார்கள், அப்பொழுது 4 காவடி வரும் அல்லது 5 பால் கூட வரும். நாங்கள் ஐயரை போய் வீட்டில் போய் கூட்டிகிட்டு வந்தால் கதவை திறக்க சொல்லி போக வேண்டிய சூழ்நிலை. ஆனால் இன்றைக்கு அந்த கதவை சாத்த முடியாத அளவுக்கு மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் நகரத்தார்கள் காலடி எடுத்து வைத்ததனுடைய அடிப்படை இன்றைக்கு அத்தனை மக்களும் இன்றைக்கு இங்கே வந்து கொண்டிருக்கிறார்கள். யார் வீடு கட்டுறதுக்கு போனாலும் நான் கேட்டால் சொல்லுவாங்க, சிறுவாபுரிக்கு போயிட்டு வந்திருக்கேன், நான் வீடு கட்ட போகிறேன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இன்றைக்கு பிரபலமான ஒரு இடமாக இன்றைக்கு பாலசுப்ரமணியர் இந்த இடத்தை ஆக்கியிருக்கின்றார். அவருடைய அருளாசி பெற்றிருக்கிற நகரத்தார் சமுதாயமும் சிறப்பாக நிச்சயமாக இருக்கும், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. எனவே அப்படிப்பட்ட இந்த இனிய நிகழ்ச்சியிலே நானும் கலந்து கொள்கிற வாய்ப்பை நம்முடைய சிறுவாபுரி பாத யாத்திரை குழுவினர் ட்ரஸ்ட் எனக்கு தந்திருப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. ஏன்னு சொன்னால் நிறைய தடவை நிறைய கூப்பிட்டுருக்காங்க, அப்போலாம் வர முடியவில்லை. ஆனால் இன்றைக்கு இறைவன் எனக்கு வருகின்ற வழியை காண்பித்திருக்கின்றான், வந்திருக்கின்றேன், தரிசித்திருக்கின்றேன். இன்னும் பல கட்டிடங்கள் எங்களால் உருவாக்க முடியும், அந்த நம்பிக்கையும் எனக்கு உண்டு. எனவே அப்படிப்பட்ட ஒரு புண்ணிய தலத்துக்கு வந்து செல்வதிலே பெருமை அடைகிறேன். இதற்காக முயற்சித்த அத்தனை நகரத்தார்களுக்கும் நான் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இடத்துக்கு வந்து செல்லுகிற பொழுதும் நமக்கு ஏராளமான அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என்கின்ற உணர்வோடு நீங்கள் செய்திருக்கிறீர்களே, அந்த உணர்வுக்கு தலை வணங்குகிறேன், மரியாதை தருகிறேன் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, இங்கே எல்லா பணிகளையும் நீங்கள் முடித்திருக்கிறீர்கள். ஆனால் ஆரம்ப கட்டத்தில் நாங்கள் எதுவும் கலந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் இன்றைக்கு இங்கே வந்துவிட்டு போகும் பொழுது புதிய நம்முடைய விரிவாக்க கட்டிடத்துடைய திறப்பாளர் என்கிற கல்வெட்டிலே என்னுடைய பெயர் இருக்கிற பொழுது அதுக்கு நான் ஏதாவது செய்துவிட்டு செல்ல வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு ஒரு 2 லட்சம் ரூபாயையும் நன்கொடையாக தந்து செல்கிறேன். நன்றி, வணக்கம். வரவேற்புரை. பொன்னழகி அம்மன் கொழுவிருந்து அருள்பாலிக்கும் உய்ய கொண்டான் சிறுவயலைச் சார்ந்தவர் செயலாளர் அவர்கள் 35 வருடங்களாக ஆரம்ப காலம் முதல் இந்த அமைப்பில் இருந்து சிறப்பாய் செயல்பட்டு கொண்டு வருபவர்கள். முதல் கட்டிடம் கட்டப்பெற்று 2000 திறப்பு விழா வெகு விமர்சையாக நடந்தேறியது. அதற்கு அரும்பாடுபட்டவர்களில் இவர்களும் ஒருவர். இன்று அக்கட்டிடம் புதுப்பிக்க பெற்று
பெருகி வரும் தேவையின் காரணமாக விரிவாக்கமும் செய்யப்பெற்று 5600 சதுர அடியில் கட்டிடம் மிக பிரம்மாண்டமாக அமையப்பெற்று 13 அறைகளுடன் அதிநவீன வசதிகளுடனும் மின்தூக்கி லிஃப்டுடன் அமையப்பெற்று அழகாய் இன்று காட்சியளிக்கிறது என்றால், ஆற்றல் நிறைந்த நண்பர்கள் வட்டம் குழுவாய் அமைந்து குழுவிற்கு செயலாளராய் சிறப்பு பெற்று விளங்கும் திரு PR மீனாட்சி சுந்தரம் அவர்களை வரவேற்புரை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். உலகலாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாய நீர்மிழி வேலியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். நகரத்தார் சிறுவாரூர் பாதயாத்திரையின் சார்பாக வரவேற்பை வழங்க வந்திருக்கிறேன். எனக்கு வாய்ப்பளித்த ட்ரஸ்ட்டுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவை குத்துவிளக்கு ஏற்றி துவங்கி வைத்த ஆட்சிமார்கள் அனைவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி தெரிவித்து வரவேற்கிறேன். முன்னிலை வைக்கும் கே. சிதம்பரம் தலைவர் அவர்கள், இறைவணக்கம் பாடிய R. கண்ணன் அவர்கள், வரவேற்புரை PR மீனாட்சி சுந்தரம், நான் செயலாளர், தலைமை கண்டனூர் அருளாடி ஐயா, பழனியப்ப செட்டியார் அவர்கள் சாமியடி ஐயா அருளாசி தந்து சிறப்புரை ஆற்ற இருக்கிறார்கள். அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். ஐயா அவர்கள் இல்லாமல் நாங்கள் இந்த பாத யாத்திரை தொடங்கவில்லை. 35 ஆண்டு காலமாக எங்களோடு வந்து அருளாசி தந்து எங்களுடைய இந்த நிலைக்கு அவர்கள்தான் அருளாசி தந்துள்ளார்கள். அவர்களை வருக வருக என வரவேற்கிறதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். துவக்க உரை செய்ய இருக்கும் SP சிதம்பரம் செட்டியார் புரோல் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். கட்டடத்தை திறந்து வைத்துள்ள மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் S. ரகுபதி ஐயா அவர்களையும் வருக வருக என வரவேற்றிருக்கிறோம். அவர்கள் இன்றே அவருடைய தொகுதிக்கு செல்ல வேண்டியிருப்பதாலும் இதை தவிர்க்கக்கூடாது என்பதால் இங்கே வந்துவிட்டு உடனடியாக புறப்படுகிறார்கள். 11 மணிக்கு அவங்களுக்கு ஃப்ளைட்டு. அதனால தான் ஐயா கொஞ்சம் சீக்கிரமாக விட்டாங்க. இருந்தாலும் எந்த நிகழ்ச்சியும் இது பண்ணலை, எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணாமல் நமக்காக கனிவோடு இருந்து இவ்வளோ டிராஃபிக்லேயும் உள்ளே வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்கள வரவேற்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைக்கிறோம். அவங்க இந்த கோயிலுக்கு நம்ம இப்போ தான் இந்த கட்டடத்தை விரிவாக்கம் பண்ணியிருக்கோம். 1991 முதல்ல மினிஸ்டராக வந்த உடனே ஐயா அவங்க தான் இந்த கோயிலே விரிவாக்கம் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட 30 வருஷம் கழித்து லட்சக்கணக்கான கூட்டம் வரும்னு தெரிஞ்சு அன்றைக்கே நவகிரக சன்னதி கட்டி கொடுத்துருக்காங்க. அப்புறம் யாகசாலை விரிவாக்கம் பண்ண உதவியிருக்காங்க. அவங்களும் இந்த கோயிலில் ரொம்ப ஈடுபாடு கொண்டவங்க. ஐயா அவங்கள வரவேற்கல நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். அடுத்தபடியாக கலைமாமணி ஐயா டாக்டர். நிறைய பேருக்கு அவங்க ஐயா டாக்டர்ன்றது தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் ஐயா ஏன் டாக்டர்னு போட்டுக்கலன்றது தெரியல. ஐயா இன்ஜினியரிங்கில் டபுள் டிகிரி மாஸ்டர்ஸ் இன்ஜினியரிங், மாஸ்டர் ஆஃப் ஹோமியோபதி, அதுலேயும் டாக்டர், ரிஜிஸ்டர்ட் ப்ராக்டிஷனர். இன்னிலேருந்து ஐயா டாக்டர்னு போட்டுக்கணும்னு நாங்கள் எங்களோட விருப்பத்தை தெரிவித்து கேட்டுக்கிறோம். ஏன்னா நிறைய பேர் போட்டுக்கிறாங்க, அது நல்லதும் கூட. ஐயா அவ்வளோ படிப்பு படிச்சிருக்காங்க. அதனால் அந்த டாக்டர் கலைமாமணி கூடிய சீக்கிரம் பத்ம விருதுகளும் அவங்களுக்கு அறிவிக்கப்படணும்னு இந்த சுவாமிகிட்ட நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இன்னிலேருந்து ஐயாவை டாக்டர்னு நம்ம கூப்பிடுவோம். ஐயா எல்லாருக்கும் தெரிஞ்சது, நம்ம நகரத்தார் சமூகத்துக்கே பெருமை வாய்ந்தது. காசியில் காசி விஸ்வநாதருக்கு தினமும் சந்தனத்தோடைய அபிஷேகம் ஐயாவுடைய மண்டகப்படி தான். அது ஒரிஜினல் சந்தனம், அது வாங்கிறதே பெரிய பாடு. அதை ஒவ்வொரு வருஷமும் தவறாமல் ஐயா கொடுக்குறாங்க. அதுக்கு நம்ம எங்களுடைய மனமார்ந்த நகரத்தார் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக ஐயா செய்யாத தர்மமே இல்லை. ஸ்கூல்லேருந்து காலேஜிலேருந்து, ஏன் இருளூர் சமுதாயத்துக்கு கூட ஐயா சொந்தமாக பட்டா வாங்கி இண்டிவிஜுவல் ஹவுஸ் 63 வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. அதை பாராட்டுறதுக்கு அரசாங்கமே, தளபதியே ஐயாட்ட ஐயாவை பாராட்டியிருக்காங்க. அதனால் ஐயா சில பேர் ஒரு குறிப்பிட்டதுக்கு தான் தருவேன்னுவாங்க போனால். ஆனால் நான் இதில் இன்ட்ரெஸ்டட்னா அதில் ஐயா அப்படி இல்லை. எதில் போனாலும் சரி, அவங்களுக்கு காலேஜோ ஸ்கூலோ கோயில் கட்டியிருக்காங்க திருக்கலிக்குன்றத்தில். அதனால் ஐயாவுடைய ஐயா கண்டிப்பாக நிறைய புஸ்தகம் எழுதியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது பற்றி தெரியல, இல்லைன்னா இப்போ எழுதணும் நிறைய. ஏன்னா அது நகரத்தாருடைய இளைஞர்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அதை நான் கேட்டுக்கிறேன். எப்படி தர்மம் பண்ணணும் என்னன்றது ஐயா அவங்களோட புஸ்தகத்தில் சொல்லி அந்த திறப்பு விழாவுக்கு நம்மளாம் கூப்பிட்டாங்களா நம்மளாம் மகிழ்ச்சியாக இருக்கும். ஐயாவை வரவேற்கிறோம். அதுமாதிரி ஐயாவுடைய இது கூட அப்பாயின்மெண்ட் ஈஸியாக கிடச்சிரும். ஆட்சி இது கிடைக்கிறது தான் பெரிய சிரமம். ஆட்சியும் அண்ணன் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க.
அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நான் சின்ன வயசில் வந்து ஊருக்கெலாம் எல்லாருக்கும் போகணுன்னு ஆசையாக இருக்கும். ஆட்சியோட ப்ரோக்ராம் ஒரு 5 வருஷம் வந்தது டிவியில், டிடியில் வந்தது. இப்போ இருக்கிற ட்ராவல் எக்ஸ்பர்ட் மாதிரி அப்போ அதை பார்த்தாவே அந்த ஊருக்கு போயிட்டு வந்த ஒரு சந்தோஷம் கிடச்சிரும். ஸோ ஆட்சி வந்து ஒரு அண்ணனை மாதிரியே எல்லா துறையிலையும் ரொம்ப வல்லுனர். அவங்க சொந்த ஊருக்கு நிறைய பண்ணியிருக்காங்க. கல்யாண மண்டபம், அப்புறம் ஸ்கூல்ஸு, அப்புறம் வந்து இப்போ தான் கவர்மெண்ட் வந்து சோலார் மின்விளக்குகளை ஐயா அந்த காலத்திலே சோலார் மின்விளக்குகளை பண்ணி கொடுத்துருக்காங்க. இவங்க அதேமாரி இன்றைக்கி லட்சக்கணக்கான பேர் திரையரங்கங்கள் மூலம் சென்னையில் வந்து வாழ்வாதாரம் கிடைக்குதுன்னா அது ஐயாவோட தொலைநோக்கு பார்வை. நவீன திரையரங்கத்தின் தந்தைன்னே சொல்லலாம் ஐயாவை. அந்த அளவுக்கு திரையரங்குகளை வந்து நவீனப்படுத்தி மாலை புகுத்தி அந்த ஒரு புதுமையான கொண்டு வந்து லட்சக்கணக்கான பேருக்கு அது மூலம் வேலைவாய்ப்பு கிடச்சிருக்கு. அவங்களையும் வரவேற்கிறோம். ஆமாம், ஊருக்குள்ளே சிசிடிவி கேமரா, அதாவது இன்றைக்கி நாள் பத்தாது அந்த அளவுக்கு இருக்குது. எனக்கு ஏதோ சிறியவன் தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஐயா வந்து வாழ்த்த வயதில்லை, வணங்குகிறோம் ஐயா. அடுத்தபடியாக டாக்டர் எஸ் சுப்பிரமணியன் அவர்கள் இங்கே நம்மோடு இணைந்திருக்க வேண்டியவர். சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக அவர் நமது ஊர் பக்கம் சென்று இருக்கிறார்கள். அவர்கள் வந்து கேன்சரில் அந்த ஹாஸ்பிட்டல் எல்லாரும் கேன்சர்னு சொல்லவே பயப்படுற இடத்துல அவங்க வந்து அதில் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருந்து நம்ம நகரத்தார் சமூகத்தில் லட்சக்கணக்கான பேருக்கு அவங்க வைத்தியம் பார்த்துருக்காங்க. நகரத்தாருக்கு மட்டும் இல்லை, நிறைய சமுதாய நலப்பணிகளை செஞ்சுருக்காங்க. மூத்த மருத்துவர் அவங்க. ஐயா இன்றைக்கி நம்மளோட இல்லை, இருந்தாலும் அவங்களோட மனசெல்லாம் இங்கே தான் இருக்குன்னு எனக்கு தெரியும் நல்லா. அவங்களையும் வரவேற்கிறோம். அடுத்தபடியாக அனைவருக்கும் தெரிந்தது உயர்திரு ஏஆர் சுந்தரேசன் அவர்கள், அடிஷ்னல் சொலிசிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. அவங்களும் இன்றைக்கி வந்து அவங்க எரணி கோயிலில் இன்றைக்கி ஏதோ முக்கிய கூட்டம் அதில் ஒத்துக்கிட்டாங்க. இங்கே நமக்கும் ஒத்துக்கிட்டாங்க. அப்புறம்தான் வந்து கேள்விப்பட்டு அவங்க அந்த எரணி கோயில் அவசியம் கலந்துக்கணுன்ற ஒரு கட்டாயத்தினால் அங்கே போக வேண்டியதாகிடுச்சு. அவங்க வந்து அவங்களுடைய உரையை கொடுத்து விட்டுருக்காங்க படிக்கிறதுக்கு. அதை வந்து தொகுப்பாளர் அவங்க படிப்பாங்க. தொகுப்பாளர் வந்து எங்களுடைய பழைய செக்ரட்டரியோட டாட்டர். அவங்களும் இந்த விடுதிக்கு நிறைய தர்ம காரியங்கள் பண்ணியிருக்காங்க. அவங்களோட தம்பி விகேஎன் இவங்கெல்லாம் இருக்காங்க. அவங்க எல்லாரையும் வருக வருகன்னு வரவேற்கிறோம். அடுத்து நம்ம இதில் வந்து திரு ராஜமாணிக்கம் செட்டியார் அவங்க தொழிலதிபர் ஐயப்பா இண்டஸ்ட்ரீஸு. அவங்க வந்து சூப்பர் ஸ்டார் மாதிரி. அவங்கள வீட்டில் போய் பார்க்கும்போது நான் மெதுவாக நடந்தேன், ஐயா வேகமாக எனக்கு முன்னாடி நடந்து வந்துட்டாங்க. அதனால் அவங்க ஐயா வந்து ஏற்கனவே இந்த ஊரில் வந்து ஒரு தனது விடுதிக்கு அவங்க நிறைய திருப்பணிலாம் பண்ணி தனது பொறுப்புலேயே ஒரு விடுதி கட்டியிருக்காங்க. அவ்வளோ யங்ஸ்டர்ஸ் ஐயா. அவங்க வந்து சதாபிஷேகம் பண்ணிக்கிட்டவங்க. அவங்க நம்மிடம் வந்தது நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய பாக்கியம். அவங்களையும் அவங்க ஆட்சியும் வரவேற்கிறதுல நாங்கள் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். அடுத்தபடியாக கட்டிட பொறியாளர் திரு வி மாணிக்கம் செட்டியார் அவங்கள வந்து இன்னிலேருந்து கைராசி பில்டர்ஸ்னே கூப்பிடலாம். ஏன்னா இந்த கட்டடம் தொடங்க ஆரம்பித்து ஒரு நாள் கூட மழை வெயில்னு எதுவும் நிறுத்தலை. இன்னையோட 367வது நாள் இந்த கட்டடம் பூர்த்தியாக இருக்குது. ஒரு வருஷம் 2 நாள் தான். அதனால் கட்டிட பொறியாளர் திரு வி மாணிக்கம் செட்டியார் அவங்கள கைராசி விஎம் பில்டர்ஸ் அப்படின்னு நம்ம சிறுவாரூர் சார்பாக அழைக்க நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். பிஎல் வைரவண்ணன் அவங்க வந்து நாங்கள் வந்து அவங்க ஊரில் பிறக்கல, அவங்க எங்கள் ஊரில் பிறக்கலையே தவிர நாங்கள்லாம் அண்ணன் தம்பி தான். ஸோ அந்த அளவுக்கு எங்களுக்கு அண்ணனோட ஒரு பாசமும் ஒரு உரிமையும் உண்டு. எந்த ஒரு ப்ராஜெக்ட்னாலும் இன்றைக்கி இல்லை, 35 வருஷத்துக்கு முன்னாடி எம்ஐடி இருந்த காலத்திலே நானும் சிதம்பரம்னு அவங்க வீட்டுக்கு போயிடுவோம். போன உடனே முதல்ல வாங்கண்ணே அப்படின்ட்டு ஆட்சி உடனே ஒரு காஃபி கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் எது பேசினாலும் சரி ஆட்சி தலையிட மாட்டா, அண்ணன் எஸ்ன்றுவாங்க. அது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய ஊக்கம். ஏன்னா முதல்ல போகும்போதே அண்ணன் இது என்னென்ன அப்படின்னு கேட்டுட்டா நமக்கு ஒரு மாதிரி ஆயிரும். ஆனால் அண்ணன்கிட்ட போன உடனே இந்த கோயிலுக்கு வந்து முதல்ல வெள்ளி அங்கி சாத்தி செஞ்சு கொடுத்துருக்கவங்க அண்ணன். அப்போ நம்மளே வச்சுக்க சொன்னாங்க. அன்றைக்கி இருந்த காலகட்டத்தில் நம்மக்கிட்ட போக்குவரத்து இந்த சேஃப் ஃபால்ட்டு அதெல்லாம் இல்லாதனால நம்மளால் வச்சுக்க முடியல. இப்போ கோயிலுக்கே சேர்ந்துருக்கு. இருந்தாலும் அது வந்து நமக்கு நல்லது தான். இப்போ கூட நாங்கள் வந்து கட்டடம் கட்டணுன்னா முதல்ல ஊக்கம் கொடுத்து அதுக்கு வந்து அண்ணன் கையில் ஃபோனை தூக்குவா. அவங்க மட்டும் கொடுக்க மாட்டாங்க, எல்லாருக்கும் ஃபோனை பண்ணி சொல்லுவா. இவ ஃபோன் பண்ணால் தட்டாமல் கொடுக்கறதுக்குன்னு ஒரு பெரிய அவர்களுக்கு ரசிகர்கள் கூட்டமே இருக்குது. அதே மாதிரி அவங்களும் அவங்க அண்ணன் ஊரில் நிறைய கல்யாண மண்டபம் கட்டியிருக்காங்க. அண்ணனும் 365 நாள் தர்ம சிந்தனையோடு இருப்பாங்க. அரப்பணி செம்மல் அவங்களையும் வரவேற்கிறதுல நாங்கள் ரொம்ப மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். அடுத்து நம்மளுடைய இவங்க இப்போ உபயதாரர்கள் இருக்காங்க, டோனாஸு. நீங்கள் இல்லாமல் கண்டிப்பாக இந்த கட்டடம் இந்த அளவு வந்திருக்காது.
நீங்கள் தான் சீஃப் கெஸ்ட்டு எங்களை பொறுத்த வரைக்கும். உங்கள் பொற்பாதங்களை தொட்டு நான் வணங்கி ரொம்ப ஆசி பெறுகிறேன். உங்கள் உதவினால தான் இந்த அளவுக்கு 367 நாளும், அதாவது இப்போ இங்கே அண்ணன் வந்திருக்காங்க, ரத்னா ஃபேன் ஹவுஸில் போய் சொல்லிட்டு வந்தோம். அது நிறைய வருவாங்க சார், போவாங்க சார் கோயிலன்னா. ஒரு 2 மணி நேரம் கழித்து ஃபோன் பண்ணுறான், சார் சீக்கிரம் வாங்க, உங்கள் பேரை சொல்லி ஒருத்தர் 10 ஏசிக்கு பணம் கட்டிட்டு போயிட்டாருன்னு. நான் அப்பயே சொன்னேன், அப்பா அது முருகனுடைய அருள், நான் சொன்னேன் நீ லேசாக எடுத்துக்கிட்ட அப்படின்னு. அது மாதிரி பெஸ்ட்டு லேபிள்ஸ் அண்ணன் வந்திருக்காங்க, சிதம்பரனை. சில பேரோட பேர் எனக்கு தெரியல, அதனால் நான் சொல்லலைன்னு இல்லை. வேவுப்பட்டி சீனிவாசன் ஐயா, நிறைய உபயதால் இருக்காங்க. நம்முடைய சிவாச்சாரியார் திரு ஆனந்த குருக்கள் ஐயா ஆசி வழங்க வந்திருக்காங்க, அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். அசோக் குருக்கள் வந்திருக்காங்க, அவங்களை வருக வருக என வரவேற்கிறோம். இந்த ஊரின் ஜமீன்தார் ஐயா ஹரிதாஸ் முதலியார் அவர்கள் நம்மிடம் இங்கே இணைந்திருக்கிறார்கள், அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். ஜெய்மோகன் நாட்டாமை, இந்த ஊரின் நாட்டாமை, அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். இன்று மினிஸ்டர் ஐயா நல்லபடியாக சாமி கும்பிட்டு போகிறதுக்கு உதவி செய்த காவல்துறை அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். அடுத்தபடியாக நம்மளுடைய சமையல் கலைஞர்கள் நெடுங்குடி காந்தி அங்கேருந்து வந்திருக்காங்க, நம்ம நகரத்தாருக்காக அறுசுவை உணவு கொடுக்க, அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். என அனைவரும் வரவேற்று அடுத்தபடியாக எனக்கு அருளாசி வழங்க இருக்கிறார்கள். ஆகையால் எனது உதவியை முடித்துக்கொண்டு முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நமது சிறுவாபுரி கோவிலின் தலைமை அர்ச்சகர் PC ஆனந்த சிவாச்சாரியார் அவர்கள் இப்பொழுது பிரசாதம் வழங்க இருக்கிறார்கள். அன்னார் அவர்களை பேசவிருக்கிறார்களா, ஓரிரு வார்த்தைகள் பேசி பிரசாதம் வழங்க வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். சந்ததமும் அடியார்கள் சிந்தையது குடியான தன் சிறுவை தனில்மேவும் பெருமானாக வீற்றிருக்கக்கூடிய நமது அருள்மிகு சிறுவாபுரி ஸ்ரீ பாலசுப்பிரமணிய சுவாமி ஆலயத்திலே பெருந்திரளான மக்கள் வருவதற்கு நகரத்தாரின் முழு ஒத்துழைப்புடன் ஆடி கிருத்திகை வருடாந்திரம் ஆடி கிருத்திகை தோறும் வெகு விமரிசையாக பால்குடங்கள் காவடி எடுத்து வந்து அபிஷேகம் செய்வது இந்த கிராமத்திற்கு ஒரு பெரும் சிறப்பை ஏற்படுத்தி கொண்டுள்ளது. ஆகையினால் கிராமத்தின் சார்பாகவும் ஆலய நிர்வாகத்தின் சார்பாகவும் இந்த நகர விடுதி காப்பாளர்கள் அவர்களுக்கும் நமது திருக்கோவில் பிரசாதத்தினை வழங்குவதற்காக வந்திருக்கின்றோம். தாங்கள் அனைவரும் மேற்கொண்டு இதுபோல் நமது ஆலயத்திற்கு மேலும் பல திருப்பணிகளை செய்து பல திருவிழாக்களை செய்து கிராமத்தையும் கோவிலையும் சிறப்பிக்குமாறு நகரத்தார் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. நன்றி ஐயா. இந்த ஊரிலே 35 ஆண்டுகள் காவடி எடுத்து நடைப்பயணம் மேற்கொண்டு வருகிறார்கள் நம் நகரத்தார் பெருமக்கள். இந்த ஊருக்கு திருவிழா என்றால் ஆடி கிருத்திகை தானம். நம்முடைய இந்த ஊர் பொதுமக்கள் அத்துணை பேரும் நகரத்தார் பெருமக்களுக்கு உற்று துணையாக இருந்து ஒத்துழைப்பு தந்து முதலில் 5 பால்குடம் என்று சொல்லிய நிலையில் இன்றைய தினம் 500 முதல் 600 பால்குடங்கள் எடுத்து நம் பாலசுப்பிரமணிய சுவாமிக்கு மிக அற்புதமான முறையிலே ஆடி கிருத்திகை விழா சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதனை இங்கே சொன்னார்கள். அதே நேரத்தில் இதோ அவர்களுக்கு பிரசாதம் வழங்கி நம்முடைய குருக்கள் ஐயா அவர்கள் வாழ்த்துக்களையும் சொல்லி நம்முடைய அருளாடி ஐயா அவர்களுக்கு பிரசாதமும் தந்து அவர்களுக்கும் வாழ்த்தினை தெரிவிக்கின்ற காட்சிதான் இப்பொழுது நடைபெறுகின்ற நிகழ்வு. திரு சோமசுந்தரம் செட்டியார் அவர்கள் நம்முடைய ஆலய நிர்வாகத்தினுடைய குருக்கள் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவம் செய்ய வருகிறார்கள். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திரு NPV ராமசாமி உடையார் அவர்கள் பேரன் ஸ்ரீ டாக்டர் T பாஸ்கர் ராஜ் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களை அத்துணை பேர் சார்பாக வருக வருக என உளமாற வரவேற்று மகிழ்கின்றோம்.